ஹாய் நம்மளோட லைஃப்பில் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிப்போம். அது வந்து நம்மளோட ஹாப்பினஸ்க்காக இருக்கலாம், இல்லை நம்மளோட கோலுக்காக இருக்கலாம். நம்ம வந்து பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க, என்னோட ஃபேமிலி என்ன சொல்லுவாங்க, என்னோட நெய்பர்ஸ் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்ச விஷயத்த பண்ண மாட்டோம். மற்றவங்களுக்காக, அவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்காக, அவங்க என்ன நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணாமல் இருக்கோம். பார்த்தீங்களா? அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம லைஃப்ல மேபி அத பண்ணியிருந்தா நம்ம வந்து ஒரு பெரிய இடத்திற்கே போயிருக்கலான்ற மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய நீங்க வந்து லாஸ் பண்ணிட்டீங்க. கமான் நீங்க மட்டும் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும்போது மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ்க்காக நெறைய பேர் அந்த விஷயத்த பண்றதே கிடையாது பார்த்தீங்களா? அத வந்து நீங்க ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சீங்க. நான் வந்து மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ பத்தி கேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கரெக்ட்டான வீடியோ தான் வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்க. நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்கம்மா. இதெல்லாம் சிம்பிள் விஷயம். இத நீங்க ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா நீங்க வந்து மத்தவங்களோட ஒப்பீனியன்ஸ் எதையுமே வந்து கேர் பண்ண மாட்டீங்க. நீங்க பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த உங்களோட லைஃப்ல நீங்க பண்ணுவீங்க. சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா அந்த வீடியோ முடிஞ்சோனே உங்களுக்கு என்னோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்மளோட லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிட்டு நம்ம வந்து என்ன நினைப்போம்னா, இந்த மாதிரி விஷயத்த பண்றோம், இதுல ஏதோ தப்பாயிடுச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதான் நம்மளோட யோசனையா இருந்துச்சு. நம்ம வந்து அந்த விஷயத்த பண்ணாமே இருப்போம் பார்த்தீங்களா? ஆக்சுவலி நீங்க மட்டும் தான் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க. அந்த பர்சன் நீங்க வந்து லைஃப்ல என்ன பண்ணாலும் அவருக்கு கவலை கிடையாது. என்ன நீங்க வந்து நீ ட்ரையே பண்ணலனாலும், இல்லை நீ எதை பண்ணி ஃபெயில் ஆனா கூட அந்த பர்சன் கண்டிப்பா சொல்றேன், அந்த பர்சன் வந்து கவலையே பட மாட்டாங்க. நீங்க மட்டும் தான் இப்படி நினைச்சிருக்கீங்க. ஏன்னா அந்த பர்சனுக்கு 1000 வேலை இருக்கு மேன், 1000 ப்ராப்ளம் அவனுக்கே இருக்கு. அவன் வந்து உங்களை பத்தி கவலைப்பட போறானா? அவன் வந்து உங்களை பத்தி பின்னாடி பேசிட்டு இருக்க போறானா? கமான் நோ. நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்ம தான் வந்து மற்றவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு கேர் பண்ணுவாங்க அப்படின்லாம் நம்ம யோசிப்போமே தவிர, மற்றவங்க உங்களோட லைஃப்பை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. உங்களோட லைஃப்ல என்ன நடந்தாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கே ஒரு 1000 ப்ராப்ளம் இருக்கும். அதனால நீங்க வந்து ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும்போது மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா என்ன பேசுவாங்க, இப்படிலாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இதை தான் நீங்க பிரேக் பண்ணுவீங்க. ஏன்னா இதை நீங்க பிரேக் பண்ணாலே உங்களால வந்து கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயத்த பண்ண முடியும். ஸோ நீங்க வந்து வாக்கிங் போகணும், இல்லை ஜிம்முக்கு போகணும், இல்லை நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்ச எல்லாத்தையுமே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்களோட ஒப்பீனியன், மற்றவங்க வந்து என்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்றத வந்து மறந்துடுங்க. ஏன்னா அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அவங்க உங்களை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அப்படியே பட்டாலும் அது உங்களுக்கு தேவையே கிடையாது. நீங்க பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த இன்னைக்கே வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்றவங்க நீங்க நினைக்கிற பர்சன், அதாவது ஒரு பர்சன் இருப்பாங்க, இவங்க என்னை பத்தி கேவலமா நினைச்சிருவாங்களே அப்படின்லாம் நினைக்கிறீங்க. அந்த பர்சன் வந்து உங்களை நினைக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களுக்கே 1000 ப்ராப்ளம் இருக்கும். ஓகே. செகண்ட், உங்களோட லைஃப்ல நீங்க இப்போ வந்து ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்க. ஜிம்மா இருக்கலாம், வந்து இல்ல பிசினஸா இருக்கலாம், இல்ல யூடியூப் சேனலா இருக்கலாம், எனிதிங் நீங்க வந்து லைஃப்ல பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா மேன் உங்களுக்கு வந்து சுத்தி இருக்கிற எல்லார்கிட்ட இருந்து வந்து ஒரு கிரிட்டிசைஸ் வரதான் செய்யும். என்னடா இது இப்படி பண்ற, இதெல்லாம் வந்து வேஸ்டா அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் தான் பண்ண போறாங்க. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அந்த கிரிட்டிசைஸை நீங்க வந்து உங்களோட மனசுல ஏத்திக்க கூடாது. ஏன் அப்படின்னா அவங்க கிரிட்டிசைஸ் பண்றதெல்லாம் வந்து யூஸே கிடையாது. ஏன்னா அவங்க கிரிட்டிசைஸ் பண்றவங்க யாரு? அவங்க வந்து இந்த ஃபீல்ட்ல இருக்காங்களா? இல்ல. அவங்க சும்மா கமெண்ட் பண்றாங்க, சும்மா வந்து அவங்களோட ஒப்பீனியனை சொல்றாங்களே தவிர அதெல்லாம் நம்ம வந்து கேரே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு இதை பத்தி தெரியவே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஒரு 100% வந்து ரிசர்ச் பண்ணி இதுல இறங்கிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு 0% நாலேஜ் இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதை போய் நீங்க வந்து கேர் பண்றீங்க, அதை போய் அந்த ஒப்பீனியன்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு பேக் அடிச்சீங்கன்னா நீங்க தான் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ் பண்ணுவீங்க. கமான், எப்போ வந்து ஒரு பர்சன் கிரிட்டிசைஸ் பண்றதை நீங்க எடுத்துக்கணும்னு பார்த்தா, ஆல்ரெடி இந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. அந்த பர்சன் வந்து உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த பர்சன் வந்து உங்களை மாத்த சொல்றாங்க, இது இப்படி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த பர்சனோட ஒப்பீனியனை மட்டும் தான் நீங்க வந்து எடுத்துக்கணுமே தவிர, இந்த ஃபீல்ட்ல சம்பந்தமே கிடையாது, இந்த ஃபீல்ட்ல சம்பந்தமே இல்லாத ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, ஏய் நீ பண்றது தப்புடா அப்படின்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த பர்சன்லாம் பத்தி கவலையே படாதீங்க. அந்த பர்சன்லாம் தூக்கி போடுங்க. அந்த பர்சன்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு தான் இருக்க போறாங்க. நீங்க வந்து ஏதோ லைஃப்ல ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைச்சா ஏகப்பட்ட கிரிட்டிசைஸ் பின்னாடி வரதான் செய்யும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுக்காம தூக்கி போட்டு நம்ம போனாதான் நம்மளோட விஷயத்துல நம்மளால வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து இந்த ஜிம்மா இருக்கலாம், நீங்க வந்து இல்ல வந்து ஜிம்முக்கு போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் டைம் வேஸ்டா, இதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஜிம்முக்கு போய் கண்டிப்பா ரிசல்ட் வர வைக்க முடியும். அதே மாதிரி நீங்க யூடியூப் சேனல்ல ஏகப்பட்ட பேருக்கு கிரிட்டிசைஸ் கமெண்ட் வரும். அதெல்லாம் அவங்க கேர் பண்ணாங்கன்னா அவங்களால அடுத்தடுத்த வீடியோ போடவே முடியாது. ஆனா அதை தாண்டி ஒரு சப்போர்ட் இருக்கும் பாத்தீங்களா? அதுக்காக அவங்க வீடியோ போட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுமே ஒரு பெரிய சேனலா மாறுவாங்க. அதனால எப்பயுமே நம்மளோட லைஃப்ல கிரிட்டிசைஸ் வந்துட்டு தான் இருக்கும். அதை நம்ம வந்து தூக்கி போட்டுட்டு யாரு கரெக்டான பர்சன் நம்மள கிரிட்டிசைஸ் பண்ணி சேஞ்ச் பண்ண சொல்றாங்களோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணா போதும். சோ கிரிட்டிசைஸ் வந்தா அதை தூக்கி போட்டு. தேர்டு, நம்ம எல்லாருக்குமே ஒண்ணு இருக்குங்க. அதாவது என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா,
நம்ம தான் இந்த வேர்ல்ட்லயே ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன். நான் எது பண்ணாலுமே என்னை எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருமே என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலி ஒருத்தருமே நம்மளை வந்து பார்க்க மாட்டாங்க, ஒருத்தருமே நம்மளை பத்தி கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம பண்ணணும். அது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம வந்து இந்த விஷயத்த பண்ணும்போது ஊரே பேசுவோம், அதாவது என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே இதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணுனா எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுப்பாங்க, என் கூட பழக மாட்டாங்க இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி கிடையாது, ஆக்சுவலி கிடையாது. நீங்க வந்து ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன்லாம் கிடையாது இந்த வேர்ல்ட்ல. ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு 8 பில்லியன் பீப்புள்ல நீங்க ஒரு பர்சன், அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க வந்து உங்களை தான் வந்து அந்த 8 பில்லியன் பீப்புளுக்கே லீடர் அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நோ, நீங்க வந்து இந்த ஒரு 8 பில்லியன் பீப்புள்ல ஒரு பீப்புள் நம்ம தான். அந்த ஒரு பீப்புள் தான். நம்ம வந்து அவ்வளவு பெரிய ஆளா கிடையாது. நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ணுங்க. மத்தவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க, மத்தவங்க வந்து உங்களை பத்தி கேர் பண்ணுவாங்க. நோ, நீங்க வந்து ஒரு சாதாரண ஆளு, நம்ம வந்து ஒரு சாதாரணமான பர்சன். நம்ம வந்து நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ண போறோம். நம்மளை பத்தி யாருமே கேர் பண்ண போறது கிடையாது. உங்களுக்கு உங்களோட லைஃப்ல நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்க. பிளஸ் இந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் நான் வந்து பண்ணனா எல்லாரும் என்ன பார்ப்பாங்கன்னு நினைக்கிறதெல்லாம் வந்து கிடையாது, யாரும் பார்க்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. லாஸ்ட், நம்மளோட லைஃப்ல எல்லாமே வந்து டெம்பரவரி தான், எல்லாமே டெம்பரவரி தான். நீங்க வந்து இப்போ ஒரு ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கீங்க. ஆக்சுவலி வந்து எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு கஷ்டம் இருக்கு. நீங்க உங்களோட லைஃப்லயே ஒரு பெரிய கஷ்டமான பீரியட், இவ்வளோ கஷ்டம். நீங்க வந்து உங்க பிரேக்கப்பா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு டிராஜிக்கான மூமெண்ட்ஸ் நடந்திருக்கலாம், எனிதிங். இதுதான் என்னோட லைஃப்லயே ரொம்ப பெரிய வந்து கஷ்டமான மூமெண்ட் அப்படிலாம் நீங்க நினைச்சு இப்போ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா? ஆக்சுவலி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அதுவே வந்து மாறி இருக்கும். இதை விட ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படிதான், நம்மளோட லைஃப்ல எல்லாமே வந்து டெம்பரவரி தான். மேபி நீங்க வந்து ஏதோ ஒரு பண்ணணும்னு நினைச்சு அதை மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க, அதுவுமே வந்து கொஞ்ச நாள்ல மறந்துடுவாங்க. அதுவும் கொஞ்ச நாள் மறந்து நீங்க வந்து அடுத்த விஷயத்துக்கு போயிடுவீங்க, அதுல இருந்து மூவ் ஆன் பண்ணுவீங்க. ஸோ எல்லாமே டெம்பரவரி, எல்லாமே டெம்பரவரி தான். நீங்க வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி நீங்க உட்கார்றது, நீங்க வந்து ஃபெயில் ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன நினைப்பாங்க, எல்லாருமே வந்து மறந்துடுவாங்க. எல்லாமே வந்து லைஃப்ல டெம்பரவரி. சோ கமான், நீங்க பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த வந்து பண்ணிடுங்க. கமான், வந்து வேற எதுவும் பெருசாலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்காதீங்க. எல்லாருமே எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. ரிமெம்பர் தட் லைஃப்ல எல்லாமே வந்து கொஞ்ச நாள் தான், எல்லாமே டெம்பரவரி தான். நீங்க தப்பு பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல, அதை வந்து பெருசா யாரும் பேச மாட்டாங்க, அவங்களுமே மறந்துடுவாங்க, நீங்களுமே கொஞ்ச நாள்ல மறந்துடுவீங்க. ஸோ நீங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணிட்டே இருப்போம். நம்மளே வந்து நமக்கே தெரியாம நம்ம வந்து மூவ் ஆன் பண்ணி அடுத்தடுத்த ஃபெயிலியர்ஸ் பண்ணுவோம். அடுத்தடுத்து ஃபெயிலியர்ஸ் பண்ணதான் நமக்கு வந்து அந்த சக்சஸே கிடைக்கும். அதனால கமான், லைஃப்ல எல்லாமே வந்து டெம்பரரி. இப்போ நான் சொன்னது எல்லாத்தையுமே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப்ல நீங்க பண்ணணும்னு நினைச்ச விஷயத்த எல்லாத்தையுமே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கமான் மேன், நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஷார்ட் டேர்ம் கோலோ லாங் டேர்ம் கோலோ அதை வந்து நீங்க கோலா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதை நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்களே வந்து மற்றவங்களை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. மற்றவங்களோட ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு மேட்ரே இல்லாம போயிடும். அதனால கண்டிப்பா நம்ம வந்து கோல் ஃபிக்ஸ் பண்ணாம இருந்தால்தான் நம்ம வந்து மற்றவங்க பேசுறது எல்லாத்தையும் வந்து ஒரு இதுவா பேசிட்டு இருப்போம், அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போமே தவிர, நமக்கு ஒரு கோல் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம வந்து மற்றவங்களை பத்தி கவலையே பட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. சேனலுக்கு நீங்க வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், மோர் அண்ட் மோர் வீடியோஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை. திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக்ஸ் யுவர் லைஃப் ஹாப்பியர். அன்டில் திஸ், பை.